ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஐப்பசி மாச பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஐப்பசி மாசம் எப்போ பிறக்குது அப்படின்னா அக்டோபர் 17, 2025 மதியம் 1:44க்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தாங்க. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருபலம் இல்லைன்னா கூட நல்லா தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒரு கிரகம் திக்பலத்தில் இருக்குது. செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறாரு. அது கூட உங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதி யார், பஞ்சமாதிபதி புதனும் சேர்ந்துருக்காரு 10ஆம் இடத்துல. 24ஆம் தேதி புதன் வராரு, 27ஆம் தேதி செவ்வாய் வராரு. இது ரெண்டுமே உங்களுக்கு தொழிலை பூஸ்ட் பண்ணக்கூடியது. இது ஒரு நல்ல அமைப்பு. காசு பணம் மற்ற பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து தொழிலும் உத்தியோகமும் ரொம்ப கை கொடுக்கும். அது மூலிமா நல்ல வருமானங்களை சம்பாதிச்சிடலாம். மீதி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிச்சிடலாம். கும்பராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஹெல்த்தில் மட்டும் ரொம்ப கான்சியஸாக இருந்துக்கணும். பொதுவாக 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது ஹெல்த் ரீதியாக நிறைய உடல் உபாதைகளை உண்டு பண்ணுவார், மருத்துவ செலவை உண்டு பண்ணுவார். இதிலெல்லாம் கவனமாக இருந்துக்கங்க. பொதுவாக சுக்கிரன் வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வராருங்க. இந்த அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்பு. 9ஆம் இடம்ங்கிறதே வந்து ஒரு அபூர்வமான ஸ்தானம். பாக்கியம், சகல விதமான சௌபாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 9ல் இருக்கனால நல்ல அமைப்புகளாக இருக்குது. இந்த மாத பலன்களை சொல்லும்போது கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கஷ்டங்களாக தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் இந்த மாதம் உண்மையாலுமே நல்லா இருக்குது. இந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியோடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். ஏன் அப்படின்னா குரு வந்து சனியை பார்த்துடுறாரு. 9ஆம் பார்வையை சனியை பார்த்துறாரு. அப்போ இந்த 7.5 சனியில் வாக்குச்சனின்னு சொல்லக்கூடிய அந்த சனி வந்து கொஞ்சம் குறையும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் தான் ராகு இருக்கார். அந்த ராகு வந்து என்னென்னா நம்மளை கஷ்டப்படுத்துறது, மன இறுக்கத்தை பண்ணுறது, இனம் புரியாத பயம் பதட்டத்தெல்லாம் உண்டு பண்ணுறது தான் அதோடைய முழு நேர வேலை. போதாதுக்கு 7ஆம் இடத்துல கேது. உங்களுக்குன்னே வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லணும். ஏன்னா 7ஆம் இடத்துல கேதுன்னா ஒன்று உங்களுடைய துணை, அதாவது ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை, அதாவது உங்களை புரிஞ்சுக்காமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களை டென்ஷன் பண்ணுறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டென்ஷன் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா வெளியிலேருந்து பார்ட்னர்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸோ அல்லது அட்வைஸ் பண்ணுறேன்னு வந்து உங்களுக்கு மனசு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஆனால் அதை வந்து குழப்பி விடணும், அதை எல்லாத்தையும் தகுடுபடி ஆக்கணும்னு சில நபர்கள் வருவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா அப்படியே திரும்பி போயிடணும், அப்படியே யூட்டர்ன் பண்ணிவிட்டு ஓடிடணும். ஏன்னா இந்த டைம் நமக்கு குருவோடைய பலம் இல்லாதனால யூட்டர்ன் பண்ணிட்டு வர்றது தான் ரொம்ப சிறப்பானது, புத்திசாலித்தனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் தொழில் ரொம்ப சூப்பராக இருக்குது. செவ்வாய் பார்த்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய ராசியை. அப்போது 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்குது. அப்போ தொழில் ரீதியாக அமோக வளர்ச்சி, நல்ல அமைப்பு, ப்ரில்லியண்ட்டாக இந்த டைமில் நீங்கள் தொழில் செய்யலாமல் ஸ்டார்ட் பண்ணலாம். தொழில் நல்லா போகும், நல்ல வருமானம் வரும் உங்களுக்கு. இவ்வளோ நாளாக அப்படியே ஒன்றுமே தொழிலே இயங்கலைன்னா கூட இப்போ நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். புதுசாக தொழிலை ரன் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடுது. தொழில் மூலிமா நல்ல வருமானம், தொழில் சிறப்பாக வளர்ச்சி, டெவலப்மெண்ட் இதெல்லாமே உறுதி. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், அதுக்கே குரு வராரு. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புங்க. குரு வரது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தான். ஏன்னா உத்தியோகஸ்தானத்துக்கு வந்து உங்களை நீங்களே ப்ரொமோஷன் பண்ணிக்குவீங்க. உங்களை நீங்களே ப்ரொமோஷன்னா இவ்வளோ நாள் நம்ம ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ எக்ஸ்போஸ் ஆவீங்க. அதனால உங்களோட திறமைகள் மற்றவங்களுக்கு தெரியப்படும். அதனால ஒரு பாராட்டு, அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு நல்ல பிளேஸில் உங்களை உட்கார வைப்பாங்க. ஒரு நல்ல பதவி கொடுப்பாங்க. நல்ல இன்க்ரிமெண்ட்டு, சேலரி, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய டேலண்ட்டுக்கு ஏற்ற விஷயங்கள் இவ்வளோ நாளாக கிடைக்காம இருந்தால் கூட இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 12ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. நீங்கள் ஐடி கம்பெனியில் வேறு எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, நம்ம வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சால் சீக்கிரம் செட்டில் ஆகலாமேன்னு உங்கள் நினைப்பு இருக்கும். இப்போ ட்ரை பண்ணுங்கள். குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு. அப்போ உடனே டக்குன்னு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டுக்கு போய் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது சூப்பரான டைம் தான். உங்களுக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. நீங்கள் என்ன விஷயத்த பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதை குரு நிறைவேற்றி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. சுக்கிரன் மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு இருக்கனால பல வகையிலிருந்து வருமானங்கள் ஈட்டி கொடுத்துருங்க உங்களுக்கு. மகாலட்சுமியோடைய பெரும் கருணையே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ராகு உங்களுடைய ராசியில் இருக்கனால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக செய்வீங்க. ஆனால் குழப்பம் ஏற்படும். நம்ம செய்கிறது
கரெக்டா? தப்பா? ஒரு முடிவெடுக்க முடியலையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அந்த விஷயங்கள்லாம் விட்டுருங்க. குழப்பமாக இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு நலம் விரும்பிகள் இருப்பாங்க. அவங்கள கலந்து ஆலோசிங்க. நலம் விரும்பிகள் அப்படின்னா யாருன்னா, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம உங்களுடைய வளர்ச்சிய கண்டு சந்தோஷப்படுறவங்க தான். மேபி அவங்க நம்ம அப்பா, அம்மாவா இருக்கலாம். ஆனா, உங்களோட துறை சார்ந்து அவங்களுக்கு போதிய நாலேட்ஜ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட கேட்டுக்கங்க. இல்ல உங்களுக்கு மேல நல்ல பிளேஸ்ல இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டுக்கங்க. பொதுவாவே ஒரு விஷயத்த கேட்டு செய்றது தவறே கிடையாது. கும்பராசிக்காரங்க இயற்கையாவே மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்து, மத்தவங்க சக்சஸ் ஆயிருவாங்க. அந்த மாரி அமைப்பு இருக்கவங்க தான். ஆனா, இந்த டைம் உங்களுக்கு நேரங்காலம் சரியில்லாதம்போது, நம்மளும் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அத செய்யலாம். அதனால யாரும் உங்கள கத்துக்குட்டிலாம் சொல்லிற மாட்டாங்க. கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடத்துக்கு குரு இருக்கும்போது, காசு பணத்த குடுத்துருவாரு. உங்களுக்கு 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. காசு பணத்துக்கு பிரச்சனையே இல்லைங்க. கும்பராசிக்காரங்களே காசு பணத்துக்கு பிரச்சனையே இல்ல. தொழில் மூலியமாவும் வருமானம் வரும். உத்தியோக ரீதியாவும் வருமானம் வரும். ஏன்னா 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. பணம் பல வகையில இருந்து வரும். ஆனா உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கு. மருத்துவ விரயங்கள் ஏற்படும். அதனால கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருங்க. மருத்துவ விரயம் இருக்கு. நீங்க காசு பணத்த சேமிக்கணும்னு நினைக்கும்போது, ஏதாவது ஒரு ஹெல்த்துக்கு பிரச்சனையாகி என்ன பண்ற மாரி இருக்கும். செலவு பண்ற மாரி இருக்கும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, உடனடியா மருத்துவர போய் கலந்து ஆலோசிச்சு பண்ணுங்க. பொதுவா முக்கியமா வந்து இந்த செஸ்ட் இப்ப இது ஹார்ட் சம்மந்தப்பட்டது, லிவர் சம்மந்தப்பட்டது, இந்த மூச்சு விட முடியாம இருக்கிறது இருக்கு இல்லைங்களா? இதனாலலாம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க டாக்டர பார்த்து கலந்து ஆலோசிச்சுக்கோங்க. ஒரு தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதனால மத்த பழக்கவழக்கங்கள்லாம் இருந்துச்சுன்னா, அதிலருந்து எப்படி வெளியில வர்றதுங்கிறதெல்லாம் யோசிங்க. உங்களுக்கு நல்ல காலம் படிப்படியா வந்துகிட்டே இருக்கு. அந்த டைம்ல நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களுடைய உடலும், மனசும் சேர்ந்து ஒத்துழைச்சா மட்டும் தான் நீங்க நல்ல இலக்குகள அடைய முடியும். நீங்க நெனச்ச விஷயம் கை மேல வரும். அதேமாரி பெண்களுக்கு, குடும்பத்தில இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. கணவர் வழி ஆதாயங்கள் இருக்கு. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில கவனமாக இருக்கணும். நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறது. புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றது, நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில நெறைய சப்போர்ட் கிடைக்கிறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. உங்களுடைய ஹெல்த்த நீங்க பார்த்துக்கணும். ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு நிறுத்தி நிதானமா செய்யுங்க. அதே மாரி குடும்பத்தில ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்துச்சு அப்படின்னா, பொறுமையா போக வேண்டியது அவசியம். 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கு. வாக்குச்சனி கோப்பை குலைக்கும். ஸோ, அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் பிரம்மாண்டமான வளர்ச்சிங்க. நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி குடுத்துரும். கிரகங்கள் வலிமையாக இருக்கு. சுக்கிரனும் 9ஆம் இடத்துல ஆட்சி பெறனால, கலைத்துறைக்கு இந்த மாசம் நல்ல டாப் கிளாஸ் ஒரு நல்ல ஜாக்பாட் அடிக்கும். ஒரு சின்ன வாய்ப்பு, அது மூலியமா மிகப்பெரிய லெவல்ல பிரபலமாயி, மிகப்பெரிய லெவல்ல ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடிய அமைப்பு, காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. படிப்ப பொறுத்தவரைக்கும் படிப்புல ஆர்வம்ங்கிறது வராது. குருபலம் இல்லாதனால டைவர்ட் ஆகுறது, எடுத்த புக்ஸ எடுத்தாலே ரீல்ஸ் பார்க்கக்கூடியது, இன்ஸ்டா பக்கம் போறது, யூடியூப் பக்கம் போறது, இந்த மாரி டைவர்ட் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இந்த கேம்ஸ் இந்த மாரி விஷயங்கள் வெளியில போய் விளையாடுங்க. ஆனா ஃபோன்ல விளையாண்டுட்டு இருக்காதீங்க. நேரங்காலையில நீங்க சாதிக்க முடியாம போயிரும். அதனால வந்து கவனமாக இருங்க. படிப்புல படிச்சா மட்டும் தான் உங்களோட லைஃப் இதெல்லாமே உணர்ந்து படிக்கணும். ஜஸ்ட் மிஸ் ஆகுறதுக்கு உண்டானது இந்த பிளேஸ்மென்ட் ஒரு நல்ல இடத்துல போறது, அது மாரி இந்த சிவில் சர்வீஸ் எழுதியிருக்கவங்கலாம் ஜஸ்ட் மிஸ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால வந்து என்னன்னா 9ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு 7 குடைவர் 9ல நீச்சமா இருக்காரு சூரியனு. அப்போ வந்து என்னன்னா சூரியன் 9ஆம் இடத்துல நீச்சமா இருக்கும்போது, இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்ங்கிறது வந்து ஜஸ்ட் மிஸ் ஆயிரும். கைக்கு பக்கத்துல வரும், அப்படியே மிஸ் ஆயிரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிவன் கோவில்ல காலையில 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சூரிய ஹோரை வருது. அதில சூரிய பகவானுக்கு 2 நெய் தீபமும், தாமரை பூவும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு, சிவபெருமானுக்கு வில்வத்தால அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நீங்க ட்ரை பண்றீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்றீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் பரிகாரத்த சொல்றேன் உங்களுக்கு. பொதுவாவே வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் மனசு தளரக்கூடாது. அடுத்தடுத்து நெறைய வாய்ப்புகள் வரும். அதனால கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். சில பேருக்கு திடீர் திருமண பிராப்தம் வந்துரும். திருமண விஷயங்கள் இருக்கும். அதேமாரி கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய மாசம் இந்த மாசம். குரு 6ல இருக்கு. 6ஆம் இடம்ங்கிறது வந்து சண்டை சச்சரவுகள குடுத்துரும். அதனால அதில கவனமாக இருக்கணும். பொதுவாவே வந்து ரொம்ப நிறுத்தி நிதானமா எல்லா விஷயங்களும் செய்யணும். அரசாங்க உத்தியோகத்தில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.
இருக்கணும். காசு பணம் வரும். அதே நேரத்தில கூட சேர்ந்து பிரச்சனையும் வரும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாரி இருக்கும். உயர் அதிகாரிகள் யாராவது உங்களை பகைச்சுக்கிறாங்க. அது அவங்கள நீங்க பகைச்சுக்கிட்டீங்கன்னா, அவங்க மூலியமா உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக செயல்படணும். சிந்திச்சு ஒவ்வொரு செயலையும் செஞ்சா எந்தவித பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. அதே மாரி அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சூப்பரான டைமு. நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகும். கிரக வலிமை உங்களுக்கு ஃபேவரா இருக்குது. செவ்வாய் பலமா இருக்காரு. சுக்கிரன், சூரியன் பலமா இருக்கு. நீச்சபங்க ராஜயோகம்லாம் அரசியல்வாதிகளுக்கு ஈஸியா ஒர்க் அவுட் ஆகும். அதனால நீங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டத்த உருவாக்கிருவாங்க. உருவாக்கி வச்சிருப்பீங்க. அதே மாரி வந்து நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு வந்து பேர், புகழ் எல்லாமே பரவும். மீடியா சப்போர்ட் உங்களுக்கு பெரிய லெவல்ல கிடைச்சிரும். கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும். நல்ல அங்கீகாரம் கொடுக்கும். ஒரு பெரிய பொசிஷன், ஒரு பெரிய பதவி, அதே மாரி வந்து எந்த விஷயத்துல இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், காசு பணம் நெறைய சேர்த்தக்கூடிய அமைப்புகள்லாம் வருது. அதே மாரி வந்து 6ஆம் இடத்துல இருந்து குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்த பார்க்குறாரு. புதுசா தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுப விரயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு. வீட்ல ஒரு மங்கள நிகழ்வுகள் நடத்துறது. விரயம் அப்படிங்கிறது எப்படி வேணா பண்ணலாம். இந்த விரயத்தினால மன மகிழ்ச்சி ஆகுற மாரி அமைப்புகள் இருக்கு. அப்பன்னா நம்ம என்ன விரயத்துக்காக மன மகிழ்ச்சி ஆவோம்? ஒரு கோல்டு வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, அதே மாரி ஒரு வீடு, இடம் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள்ல நம்ம இது பண்ணும்போது மன மகிழ்ச்சி ஆகும். அதே மாரி திருமண நிகழ்வுகள் நடத்துறது, இது காது குத்து வைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நம்ம விரயங்கள் ஆனாலும் நமக்கு மன மகிழ்ச்சிய தரும். ஏன்னா, இதெல்லாம் சுப நிகழ்வுகளா இருக்கு. அந்த மாரி நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே காசு, பணம் வரும்போது அதை எப்படி மல்டிபிள் ஆக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு செயல்படுங்க. நிறுத்தி நிதானமா செயல்பட்டா நெறைய அமைப்புகள் நல்ல அமைப்புகளா தான் இருக்கு. பொருளாதார உயர்வுகள் இருக்கு. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறும். அதே மாரி வந்து கோர்ட்டு கேஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு சுமூகமான தீர்ப்புகள் வர்றது, உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.